தற்போது சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் திரு ஜோ அருண் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 போப் பிரான்சிஸ் காலமாகி இருக்கிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. அவர் ஆற்றிய சேவை, அதனுடைய முக்கியத்துவம், தற்போது அவருடைய இழப்பு எவ்வளவு பெரிய இழப்பாக இருக்கிறது? திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திடீரென்று இறந்திருப்பது கத்தோலிக்க திருச்சபைக்கு மிக பெரும் இழப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. அண்மையில் தான் நான் படுக்கையிலே இருக்க மாட்டேன் என்று சொல்லி புனித வாரத்தில் கூட ஒரு சர்ப்ரைஸாக ஒவ்வொருவரையும் பார்த்துவிட்டு சென்றார். அண்மையில் நான் பாதங்கழுவுறும் சடங்குகளின் போது வழக்கமாக தொழுநோயாளர்களை சந்திப்பார். அவர்களோடு யாருமே தொட முடியாதவர்களை கூட தொட்டு அவருடைய பாதங்களை முத்தம் கொஞ்சுவார். அவர் ஒரு திருத்தந்தை ஆவதற்கு முன்பாக ஒரு சாதாரண இயேசுவை குருவாக இருந்து, அதற்கு பிறகு ஒரு ஆயராகி, அதற்கு பிறகு பேராயராகி, அதற்கு மேல் கர்தினால் ஆகி திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். வாழ்நாள் முழுவதும் அவருடைய ஒரே குறிக்கோளாகவும் கொள்கையாகவும் தாரக மந்திரமாகவும் இருந்தது ஏழை மக்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், அதுவும் யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை அரவணைத்துக் கொண்ட ஒரு திருத்தந்தை இந்த கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றில் இருக்கிறார் சொன்னால் அவர் ஒருவர் தான். அதனால் தான் தன்னுடைய போர்கியோ என்கிற தன்னுடைய இயற்பெயரை மாற்றி புனித பிரான்சிஸ் என்று வைத்துக் கொண்டார். ஏனென்றால் அந்த புனித பிரான்சிஸ் என்பவர் எளிமையும் ஏழ்மையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கொள்கையை கொண்டவர். அவருடைய பெயரை வைத்துக் கொள்வேன் என்று சொன்னவர். ஏனென்று சொன்னால் அப்பொழுது அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகிற போது அவர் அருகில் இருந்த கர்தினால் அவர்கள், யூ ஆர் எலெக்டட் போப், டோன்ட் ஃபர்கெட் த புவர் என்று சொன்னாராம். நீங்கள் திருத்தந்தையாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏழைகளை மறந்து விடாதீர்கள் என்று சொன்னார். ஏழைகளுக்காக பேசியவர். எங்கெங்கெல்லாம் போர் நிகழ்கிறதோ, எங்கெங்கெல்லாம் அகதிகள் அனாதரவற்று விடப்படுகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் படகுகளில் நாடுகளுக்கு தஞ்சம் புகும்போது கடலிலேயே அவர்கள் உயிரிழக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் குரல் எழுப்பியவர். அமெரிக்க அதிபர் மைக்ரன்ஸ் அந்த அகதிகளை ஏற்றுக்கொள்ளாத போதும் துணிந்து குரல் எழுப்பவர் இருந்தார். இந்த உலகம் முழுவதும் குரல் எழுப்பாத போது தைரியமாக மன ஆற்றலோடு அரசினம் கொண்டு ஏழை மக்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும், அதுவும் யாருமே கண்டுகொள்ளப்படாதவர்களுக்கு அவர் ஆறுதலாக இருந்தார். தன்னுடைய திருத்தந்தை இருக்கக்கூடிய அந்த பீட்டர் அந்த பேராலயத்தில் கூட தனியாக அகதிகளுக்கு இடம் கொடுத்தவர். கொரோனா சமயத்தில் ஆயிரக்கணக்கான அகதிகள் சாலை ஓரங்களில் இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு அந்த பேராலயத்திலே இடத்தை கொடுத்து அவர்களுக்கு உணவு கொடுத்தவர். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தலைவர், மிகச்சிறந்த ஒரு குரு, மிகச்சிறந்த ஒரு திருத்தந்தை இழந்து நிற்கிற கத்தோலிக்க திருச்சபையினுடைய வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்பதை தாங்க முடியாத ஒரு துயரத்தில் கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது. 2 பில்லியன் கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய இழப்பு, இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. நிச்சயமாக மற்ற திருச்சபை தலைவர்களிலிருந்து இவர் எவ்வாறு வேறுபட்டிருக்கிறார், எவ்வளவு எளிமையானவர், ஏழைகளுக்காக எவ்வாறு குரல் கொடுத்தவர் என்பதாக பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி திரு ஜோ அருண், இணைப்பில் வந்து பேசியதற்கு. போப் பிரான்சிஸ் காலமாகி இருக்கிறார் என்ற செய்தி துயரத்தில் ஆழ்த்தி சென்றிருக்கிறது.